சொட்ட கிழவி கேம் பிளே தான் ப்ளே பண்ண போகிறோம். அதாவது சொட்ட கிழவினா உங்களுக்கே தெரியும், கிராணி. ஸோ வந்து பாருங்கள், நம்ம போனாடி ரோப்ளாக்ஸ் கிராணி தான் ப்ளே பண்ணியிருப்பேன். அது வந்து அவ்வளோ நல்லா இல்லை, ரொம்ப போர் அடிச்சிச்சு. ஆனால் இந்த கிழவி தான் ஓஜி கிழவி. ஸோ இந்த கிழவிட்டேருந்து நம்ம இன்னைக்கு எஸ்கேப் தான் பண்ண முடியுதான்னு பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு அது என்ன எஸ்கேப்புன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் என்ன எஸ்கேப்னாலும் இல்லை, ஏதாவது ஒன்று நம்ம என்னன்னாலும் பண்ணிக்கலாம். எது இந்த பொருள் நிறைய கிடைக்கும் அதை தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வெறித்தனமான இன்ட்ரோ முடிச்சுட்டு வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு நாம ஈஸி மோடு தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸ்டார்டிங்கில் நான் ரொம்ப பில்டப் கொடுத்துருப்பேன், ஏதோ நான் வந்து ஏதோ பெரிய எக்ஸ்ட்ரீம் மூட் விளையாடுற மாதிரி. ஆனால் இப்போ நான் அவ்வளோ பெரிய மூட்லாம் விளையாடல, ஏன்னா ஈஸி மூட் தான். ஆமாம், மியூசிக் வந்து நான் எடுத்துதேன். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா கண்டினியூ தான் பண்ண போகிறேன். ஓகே, இந்த சொட்டக்கிழவி வீட்டை பார்த்தீங்களா, கடைசியாக ரோப்ளாக்ஸில் பார்த்தது இதோட வீடை. இப்போ தான் நான் இதில் பார்க்குறேன் கைஸ். இப்போ பொறுமையாக போகணும். எங்கே இருக்குது கதவு திறந்து? சரி, வந்தோடனே ஒரு லைட்டாக ஒரு பயம் இருக்குது, அது எங்கே இருக்குமோன்ட்ருக்கு. ஓகே, அது அங்கே போகுது பாருங்க. ஐயோ கிழவி வந்துட்டாயா, வந்துட்டா. கதவு முடிக்கும். பேட்ரி எடுத்துக்கலாமா இல்லை வேண்டாம்? ஓகே, கிழவி வந்துட்டா. உள்ளே இருக்க லைட்டாக ஒழிஞ்சிக்கலாம். ஐயோ பார்த்துருச்சோ? இல்லை காய்ஸ், பார்க்கல பாருங்க. ஐயோ பயமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் வரோம்ல, அப்படியே போக போக ப்ளே பண்ணாலே சொட்டைகள் வந்து சரியான மொக்கையாக போயிடும். அதனால தான் ஃபஸ்ட்டே அந்த பயத்தோடே வந்திருக்கேன். இப்போ அது வரை எங்கே இருக்குன்னு தெரியலையே. கிழவி கிழவி எங்கே இருக்க? எங்கடா போச்சு? ஓகே, இந்த கேமில் கிழவன் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஓகே இருங்க, சத்தத்தை போட்டு வர வைப்போமா? ஓகே, எஞ்சிட்டேன். சத்தத்தையும் போட்டுட்டேன் காய்ஸ். சத்தம் வந்துச்சான்னு தெரில. கிழவி வேர் ஆர் யூ? எங்கேயா இருக்கா? முடி சொட்ட கிழவி பின்னாடி துரத்துது, உயிரை பறி கொடுத்து ஓடிட்டுருக்கு காய்ஸ். ஓகே, நம்ம டைரெக்டாக கீழே போய் இந்தா எங்கடா எங்கடா போச்சு? அட மொக்க, அந்த வருது பாருங்க. கண்ணை பாருங்களேன், ரெண்டு அப்படியே முட்டையை தூக்கி உள்ளே வச்ச மாதிரியே இருக்கும். அப்படியே அந்த முட்டை மாதிரி தான் இருக்கும் அதோட கண்ணு. அது ஏன்னே தெரில. பார்த்துட்டு வாங்க. இப்போ இந்த பக்கம் வந்துட்டேன், அது எங்கே இருக்குன்னு தெரியலையே. கிழவி ஐயோ, இது வேற, நான் இப்படி வரதை பார்த்துருச்சே. கிழவி நான் இந்த பக்கம் இருக்கேன். கண்ணு தெரியாத கூர்ட்டி கிழவி. இது வேற, இருங்க இது தட்டி விட்டு அப்படி நைஸ் அப்படி உள்ளே ஓடிடும். அது அந்த பக்கமாக இப்படி வரும், நம்ம அப்படியே ஓடிடலாம். அப்புறம் இது இப்படி வந்துடும். அதனால் கிராக்கிங் ஃப்ளோர் எதுவுமே வராமல் பொறுமையாக நைஸாக இப்படி போய் காக்கா ரூமுக்கு தான் போக போகிறோம் கைஸ். இல்லை காக்கா ரூம் வேண்டாம், இப்போ டைரெக்டாக மேலே பார்க்க போகிறோம். அதான் மேலே ஒரேடியாக இல்லை, இப்படி போயிட்டு இந்த இது இருக்கா, இதை தான் திறந்து பார்க்க போகிறோம். கபோர்டு இருக்குது, திறந்தா உள்ளே ஒன்றுமே இருக்குது. ஸ்பார்க் ப்ளக் இருக்குது. ஸோ கார் எஸ்கேப்புக்கு தான் இப்போ வந்து 3 பொருள் கிடச்சிருச்சு. கேஸோலின் கேன் அங்கே இருந்துச்சு, பார்த்தீங்களான்னு எனக்கு தெரில. ஓகே, கன் பார்ட் இருக்குது காய்ஸ். தர எம்மா டெடி இருக்குது. இதெல்லாம் எடுத்தா இதில் பச்சை குழந்த மாதிரி இது டெடி பேர் எடுத்தால் இவங்க வந்து கோவப்படுவாங்களாம். அதுதான் என்ன ஒரு லாஜிக்கு பாருங்கள். இதை எடுத்துகிட்டு போவோம். அந்த கிழவி அங்கே தான் சுற்றிட்டு இருக்கு. இப்போ நம்ம எதுக்கு நான் நடக்கேன், இப்படியே போயிடலாம். இப்போ கிழவி வந்து இந்த பக்கமாக வரும். ஸோ அப்படியே கிராக்கிங் ஃப்ளோர் சத்தமே இல்லாமல் வந்துடணும். ஓகே, இப்படி வந்துடலாம். சில இடத்துல போட்டால் சத்தம் வராது, இங்கெல்லாம் போட்டால் சத்தமே வராது. ஸோ சத்தம் வர இடத்துக்கு வாங்க, சத்தம் எடுத்து வரத்துக்கு போங்க. ஐயோ என்னடா உலகதேன். சத்தம் வர இடத்துக்கு போங்க. அப்புறம் இந்த கார்கிட்ட மட்டும் போயிடாங்க கைஸ். ஏன்னா சரியான தகரடப்பா கிராணி மாதிரியே தான் இது. என்னது டக்குன்னு உடஞ்சி கீழே விழுந்துரும். அப்படி உடையும் போது என்ன ஆகிடும் கைஸ்? சூப்பர், இங்கே பாருங்கள் இன்னொரு கன் பார்ட் இருக்குது.
கிளவி இன்னைக்கு சொட்டை போச்சு போ. ஓகே இங்கே பாருங்கள் இன்னொரு கன் பார்ட் இருக்குது. இங்கே பாருங்கள் இது கீழே வந்து இந்த கிளவிக்கு போட்டு கொடுக்கும். இந்த வீட்டில் எல்லாமே அமானுஷ்யமான கிளவிக்கு ஏற்ற ஆள் தான். எதையோ போட்டேன். சரி கிளவி இப்படி வரட்டும். நான் கிணறு வழியாக போய் வீட்டுக்குள்ளே போகிறேன். அங்கே லெட்டர் இருக்குது, அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இருடோ ஸ்பைடர் சத்தம் பாருங்கள். ஓகே இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்து எதுவுமே புதுசாக தெரியல, எல்லாம் அப்படியே தான் காய்ச்சி இருக்குது, ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம்னா கிளவி கீழே தானே இருக்குது, அப்படியே குதிச்சிட்டேன். கிளவி வரல. கிளவி வரல பயமுறுத்திராத மண்டை. ஓகே இதில் வந்து ஸ்பெஷல் கீ இருக்குது. ஓகே வரல என்னன்னே தெரியல காய்ஸ், ஒரு மாதிரி பக்குன்ட்டு இருக்கு. ஓகே பார்ட் ஆஃப் ஷார்ட் கன் கிடச்சிருச்சு காய்ஸ். அவ்வளோதான், இன்னைக்கு கிளவி நம்ம கையில் மறு கையா தான். இன்னைக்கு பாருங்க, நானும் அந்த கிளவியான்னு பார்த்தல, இங்கே ஒன்றுமே இருக்காது கண்டிப்பாக. எதுக்கோ பார்த்துக்குவோங்க காய்ஸ். இந்தா சொன்னோம்ல ஒன்றுமே இருக்காது இல்லை. இங்க அத்தத்தை போட்டேன். இப்போ கிளவி வர நான் ஓட, அது துரத்த, கன் எடுக்க, சுட சம்பவம் தான் இன்னைக்கு. இந்த ஐயோ கிளவி இங்கே தான் நிற்க மண்டை. ஐயோடே அப்படி வரணும்டா. என்ன நீ பின்னாடியே வர? ஆமாம் பின்னாடி தானே வரும், அதுக்கு கொடுத்த ஓத்தோடி ஷோலி முடிஞ்சி டகலா. என்ன அவ்வளோ மெதுவாக வருது? அடப்பாவி, இவ்வளோ மெதுவாக வரும்னா நான் ஈஸி மோடே எடுத்துருக்க மாட்டேன். என்னடா நீ தட்டி விடுவோம் வா. என்னடா அது இவ்வளோ மெதுவாக வருது? ட்ராப்லாம் போட்டு வச்சிருக்கேன். போச்சு போ தந்திர கிளவி சுந்தர கிளவின்னு பார்த்தா போச்சு. என்ன இவ்வளோ மெதுவாக வருது? சரி விடுங்க, நமக்கு என்னமோ லக்கு தான். இருந்தாலும் ஓவராக பேசினா அப்புறம் நார்மல் மூடுவாங்க ஹார்ட் மூடுவாங்கன்னு சொல்லிட போகிறீங்க. ஓகே இப்போ வந்து இங்கே நான் நிறைய சத்தம் போட்டேன். கிளவி கண்டிப்பாக வரும்னு நினைக்கிறேன். சரி புத்திசாலி கிளவியாக இருந்தால் வரும். இந்த வந்துட்டு கிளவி அதுக்கு நீ புத்திசாலின்லாம் நான் சொல்ல மாட்டேன். சூட் அவ்வளோதான் கைஸ், கிளவியை போட்டு தாக்கியாச்சு. நமக்கு ஏதோ அச்சீவ்மெண்ட் வேறு அன்லாக்குடு. கிராணி ஹெட்ஷாட்டு போடுங்க லெவலில் கைஸ். பாருங்கள் கைஸ், கிராணியை ஹெட்ஷாட் போட்டாச்சு. இங்கே தள்ளு அப்படியே வந்து அப்படியே வழியை மறைச்சிட்டு வந்து படுத்து கிடக்கு பாருங்க. அப்போ தான் வந்து என்னால் போக முடியாதுன்னு சரியான மொரட்டு கிளவி. இப்போ வந்து மேலே போயிட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுக்கணும். ஓகே சாரி கைஸ், ஒன்றே ஒன்று மறந்துட்டேன். ஒரு புல்லட் வேஸ்ட்டாக போச்சே. சரி இது திறந்துக்கலாம், அது இல்லாதப்போ தான் பண்ண முடியும். இல்லைன்னா பின்னாடியே வந்துட்டுருக்கும் நாய்க்குட்டி மாதிரி. அதை பார்க்க நாய்க்குட்டி மாதிரியா இருக்குது. சரி நாய் கூட நல்லது. ஷூட் பண்ணாத. இல்லை ஷூட்டாக பண்ணும். இப்போ வந்து அந்த இது திறந்து பார்க்கல ஓவனை. இதே ஒரு ஓவனு, இதை வேறு நான் திறந்து பார்க்கணும். ஓகே ஸ்க்ரூ டிரைவர் எடுத்தாச்சு. இப்போ டைரெக்டாக நம்ம வந்து அங்கே தான் போகிறோம். எங்கே? ஓகே நம்ம வந்து எதுக்கோ புல்லட் வந்து லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா திடீர்னு வரும், சர்ப்ரைஸ்ன்ட்டு வரும். அப்படி வரும்போது நம்ம வந்து சுட்டு தள்ளிடலாம். ஸோ இதில் வந்து என்ன இருக்குது? எதுவும் கண்டிப்பாக இருக்காது. ஆமாம் கைஸ், இல்லை ஒரு ஃபோட்டோ கிழிஞ்ச ஃபோட்டோ தான் இருக்குது. அவன் கிழிச்சு போட்டானோ நல்ல வந்தான் இவன். இங்கே நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துகிட்டு கீழே போவோம். கீழே ஃபஸ்ட்டு போகிறதுக்கு முன்னாடி கிளவி வரல, அதுக்குள்ளே ரீஸ்பான் ஆயிருக்காதுன்னு நினைக்கிறேன். இந்த இது ஓப்பன் பண்ணி பார்க்கும். ஓகே ஒன்றுமே இல்லை, இதுலேயும் ஒன்றுமே இல்லை. புக்கு எங்கேயும் நான் பார்க்கல. இப்போ அப்படியே கீழேக்கா போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ கார் எஸ்கேப் தான் பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏதாவது வெப்பன் கீ இல்லை கார்க்கு ஏதாவது தாங்களா. வெப்பன் கீ கூட அவ்வளோவா தேவைப்படாது. ஓகே நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன கீ வருது? ரஸ்டி பேட்லாக் கீ. ஆட போங்கடாரே, சீவர் எஸ்கேப்லாம் நான் பண்ண போகிறேன். இப்போதான் கைஸ் ஒன்று ஞாபகம் வருது. சீவரில் அங்கே வேற ஒரு மொரட்டு கிளவிக்கிட்ட வேற நான் போகணுமா? ஷோலி முடிஞ்சுது போ இன்னைக்கு, அவ்வளோதான். சரிங்க தட்டி விட்டுட்டேன். கிளவி எங்கே இருக்குன்னு தெரியல. வந்துருச்சா இல்லை இன்னும் பிறக்கலையா? அதாவது மறுஜென்மம் எடுத்து வரலையா அந்த கிளவி? வரலன்னு நினைக்கேன். போகலாமா அது நம்பி? போய் ஏதாவது சம்பவம் பண்ணி விட்டுட்டுனா நான் என்ன செய்ய? கிளவி இல்லைன்னு நினைக்கேன் கைஸ். அப்படியே போவோம். லாய்க்கே இல்லாத பொருளை தான் கொடுப்பாங்க இந்த கிளவி கேமில். சபா முடியலடா.
நான் ஒரு குறிக்கோளோட வந்திருக்கேன்னா வந்து கண்டிப்பாக இல்லை தான். இப்போ நம்ம அந்த கிழவியை பார்க்க போகிறோம். இல்லை, இன்னும் புக்கே நம்ம கிடைக்கல. எங்கிட்ட போய் அந்த கிழவியை பார்க்க? புக்கு கிடச்சா போக முடியுமோ? ஆமாம். ஐயோ, கிராக்கிங் ஃப்ளோர் வேறு, கொஞ்சம் பார்த்தே நடக்கணும். சரி, கன் கொண்டு வந்திருக்கலாம் கைஸ். காக்கா என்ன வச்சிருக்கு? ரிமோட்டு. சரி இருங்க, எதுக்கும் கீழே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். கீழே என்ன இருக்குது? உட்டன் ஸ்டிக்கு தான் இருக்குது. நல்ல வேலை கன்று கொண்டு வராதது நல்லது தான் நமக்கு. ஆனால் அந்த உட்டன் ஸ்டிக் வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது, அது உண்மை தான். இப்போ வந்து பொறுமையாக தான் போகணும். ஏன்னா அந்த கிழவி எந்த செகண்ட்னாலும் எங்கேனாலும் இருக்கும். சரி, வந்து கேண்டில் தட்டி விட்டுட்டேன். இப்போ கிழவி வந்து இங்கே தான் வரும்னு நினைக்காது. வந்திருக்கும், இவ்வளோ நேரம்லாம் இருக்காது. அதில் கன் வச்சு வேறு ஷூட் பண்ணனா. இருங்க, அந்த கிழவி எங்கே இருக்குன்னு பார்ப்போம். கிழவி இங்கே தான் இருக்கியா? ஐயோ, சத்தம் வேறு வரலையே. இங்கே நம்ம அந்த பக்கம் சத்தம் போட்டு பார்ப்போம் கைஸ். ஏன்னா அது அப்போ தான் வருதா வரலையான்னு தெரியும். நல்ல சத்தம் விழுந்துருச்சு. ஓகே, இப்போ வருதான்னு பார்த்தோம்னா, கிழவி கிழவி எங்கே இருக்க? எங்கடா இருக்கு? ஐயோ, காணுமே. இது வந்து என்ன எங்கடா? இது கிழவி இல்லைனாலும் தொல்லை தான் கைஸ், இருந்தாலும் தொல்லை தான். எப்போ பார்த்தா இந்த கிழவினாலே தொல்லை தான்ப்பா. என்னடா இன்னுமா வரல? இது நடந்து ஆடி அசைஞ்சி இது பண்ணி அதெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போலையே. சரி, திரும்ப சத்தப்பட்டு மோடி. கிழவி இஸ் ஹியர் பையா, கிழவி இஸ் ஹியர். ஓகே, கிழவி இங்கே தான் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கண்ணு தெரியும். ஸோ இங்கே நம்ம எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோங்கிறதுனால சத்தம் போட்டு கிழவி அப்படிக்கா வர வைக்க போகிறோம். நம்ம இப்படிக்கா போக போகிறோம். தான் நம்மளோட மாஸ்டர் பிளான். ஆனால் அதுக்குள்ளே சல்ட்டு பறந்துட்டாளா அந்த கிழவி? என்ன அது? பொறுமையாக போவோம். இந்த கிழவியை நம்ப முடியாது. ட்ராப் கீப்பு போட்டு வச்சுருக்கோம். கிழவி வேற ஆரியும். ஓகே கைஸ், கிழவி இல்லை. இன்றைக்கி நம்ம இந்த வீடு நாம தான் அப்படிலாம் சொல்ல முடியாது. இப்போ பார்த்தோம்னா இங்கே பார்ட் ஆஃப் இன்ஜின் இருக்குது. இல்லை இன்ஜின் ஆஃப் பார்ட்டா, இல்லை பார்ட் ஆஃப் இன்ஜினா? ஐயோ, மறந்துடுச்சு. பார்ட் ஆஃப் இன்ஜின். சரி, இந்த புக் எடுத்துக்கலாம். இப்போதான் சத்தத்தை போட்டாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் கிழவி. ஆமாம் கைஸ், இப்போ மொரட்டு கிழவியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மொரட்டு கிழவி. ஆமாம், சரியான மொரட்டு கிழவி. இதை விட பயங்கரமான கிழவினா பார்த்துக்கோங்களேன். அதுக்கிட்ட நம்ம வந்து பார்த்து தான் போகணும். என்னடா இது? அந்த அந்த வருது. கிளவி வா, கிளவி வா. கன்னு வச்சிட்டு இருக்கேன், இன்னும் தில்ல நடந்து வரியோ? வாயிலே சுட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, எதுக்கு புல்லட்டை வந்து நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும்னா ரீலோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து தேவைப்படும். இல்லாட்டி என்ன ஆகிடும், கிளவி வந்து கன் எடுக்கும்போது சரியான பல்ப் ஆகிடும். அப்புறம் அந்த கிழவி நம்மளை சிரிப்பா, ஈஹின்னு சிரிப்பா. அந்த சிரிப்பெல்லாம் வந்து உங்களுக்கு வேணுமா? இந்த அவமானம்லாம் பண்ணுமா? நீங்களே சொல்லுங்கள். அதனால ஐயோ, வலிய மறைச்சிட்டு வந்து படுத்துட்டால. கிளவி போ கிளவி. ஐயோ டேய், இது என்னடா இது? ஐயோ, அதுக்குள்ளே வா. டேய், என்னடா இதெல்லாம் அநியாயம். அதுக்குள்ளே நான் மாற்றிட்டு என்னடா இப்படி பண்ணுதாங்க? ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் மட்டும் ரொம்ப நேரம் ஆச்சு. அது வரதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்குமோ? சரிங்க, அந்த புக்கை வச்சிடலாம். அது என்னைக்கு வருதோ தெரியல. இது அதுக்கு மேலே ஒரு கிழவி புலம்பிகிட்டே இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கட்டிங் பிளேயர்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ மேலே போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஹேமர் வேறு என்கிட்ட இல்லை. அது சிலை கிடையாது. அப்போது இந்த கிழவியோட அம்மாவோ தெரியல எனக்கு. இந்த கிழவியோட அம்மாவோ மாமியார் யாருக்கு தெரியும்? இந்த குடும்ப கதைலாம் நமக்கு ஆகாதுப்பா. உள்ள சேஃப்கி இருக்குது. தட்டி விட்டு கீழே கூச்சிட வேண்டியதான். அவ்வளோதான், சத்தம் போட்டாச்சு. இப்போ கிளவி அப்படியே வரும். கொஞ்சம் பொறுமையாங்க. இது ஈஸி மூடில் இருந்தீங்கன்னா தட்டி விட்டு உடனே போயிடாதீங்க. கிளவி பொறுமையாக நகர்ந்து ஆடி அசைஞ்சு வரதுக்குள்ளே வரும். ஓகே, டக்குன்னு வச்சிடணும். கட்சின்லாம் அவன் பார்ப்பான். சொல்லுங்கள். இப்போ வந்து நம்ம இங்கே நிற்கிறதே ஆபத்துன்னு எனக்கு தெரியாது. ஓகே, இப்போ வந்து கட்டிங் பிளேயர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஓகே, இங்கே ஒன்று போட்டாச்சு. இப்போ கீழே ஒன்று இருக்குது, அதையும் போட்டோம்னா கட்டிங் பிளேயர்ஸ்க்கு வேலை முடிஞ்சு. இப்போ மோஸ்ட்டாக நம்ம கார் எஸ்கேப் பண்ணுற மாதிரி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ டோர் எஸ்கேப் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா அதுதான் இப்போ சீக்கிரம் முடியும். எனக்கு வேறு ஒரு பொருள் கிடைக்க மாட்டேங்கி.
இப்போ நான் என்ன பண்ணணும்னா அந்த ரூம் போகணும். அந்த ரூம் போக வேறு பயமாக இருக்குது. இந்த கிளவி வேறு வந்துட்டான்னா மாட்டு கிளவிய இல்லை இல்லை. இப்போ வந்து இது வந்து ஓகே. ஐயோ என்னடா திரும்பி அங்கேயே போகிறேன். ஓகே கைஸ் வந்துட்டேன். எங்கே இருக்குன்னு தெரியல. அந்த கிளவி சுத்தமாக நம்ப முடியாது. நம்பிடாதீங்க. யாருனாலும் இந்த உலகத்தில் நம்பலாம் கைஸ். இந்த கிளவியை மட்டும் நம்பவே கூடாது. ஓகே இப்போ நம்ம நைஸாக அப்படி வந்தாச்சு. வெப்பன்கி கிடைக்கல, இருந்தாலும் தேவையில்லை. ஓகே 2 போட்டிருக்கு, நல்ல வேலை. நான் அங்கே தான் போகிறேன். அவங்களே கொடுத்துட்டாங்க நம்பர் 2ன்ட்டு. ஐயோ சத்தம் வந்துட்டோ. ஐயோ அந்த அட்டைப்பெட்டி வேற. கிளவி வேறு வீட்டில் எல்லாமே பிரச்சனை தான். மேலே தான் சத்தம் போட்டு. ஓ கிளவி ஹியர் பையா. ஓகே இப்போ வந்து அப்படியே கீழே இப்படி வந்தாலும் கீழே பூச்சிடணும். சத்தத்தை பாருங்களேன். இதுக்கு அப்படியே கீழே பூச்சாச்சு. இதில் வந்து கச்சின் தான். ஓகே நம்ம கிளவியை போட்டு தள்ளிடலாம். கிளவி டாட்டா கிளவி ஷூட். அவ்வளோதான் கைஸ், கிளவியை போட்டு தள்ளியாச்சு. இப்போ நம்ம கீழே தான் போகணும். கீழே எதுவும் பொருள் எடுத்துகிட்டு போகணுமா? இல்லை, கீழே நமக்கு எந்த பொருளும் தேவையில்லை. இப்போ அப்படியே கூச்சிட வேண்டியதான். கூச்சிருமாடா. ஓகே கூச்சாச்சு. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் நல்லது. காகுவிலாட போக்கடா டேய். என்னடா அது அவ்வளோதான். இவன் காலு ரொம்ப பாவம். ஓகே இது வேற சாக்கடை கைஸ். இது ரொம்ப பெரிய பிரச்சனை. இது சாக்கடை. அந்த கிளவி கூட பிரச்சனை இல்லை, சாக்கடை தான் கைஸ் பிரச்சனை. இப்போ பாருங்கள் டக்குன்னு கிராஸ் ஆகும். உங்களுக்கு தெரியாது. ஓகே எந்த பக்கம் போச்சுன்னு தெரில. அப்படி இப்படிக்கா போய் இப்படிக்கா உள்ளே ஓடிடலாம். ஃபஸ்ட் இங்கே என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. என்ன ஓகே நைஸாக பார்த்துட்டேன். அப்படி இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். என்னென்ன இந்த ஐயோ இப்படிலாம் போக வேண்டாம். இதில் என்ன இருக்குது? ஹேமரே இல்லை. இது இந்த கிளவிக்கு காது கேட்காதது ரொம்ப நல்லது கைஸ். இப்போ நான் இப்படி தான் போவேன். ஓகே இப்போ நம்ம மேலே போயிடலாம். 2 தானே இருந்துச்சு. ஆமாம் 2 தான் நல்லா தெரியும். 2 தான். சரி 2. ஓகே கைஸ் நமக்கு வின்ச் ஹேண்டில் கிடச்சிச்சு. ரொம்ப நல்லதுப்பா. நல்ல வேலை இது கொடுத்தீங்க. பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ கதவு திறந்து ஓடி வந்துரும்னு நினைக்கிறேன். நல்ல வேலை காது கேட்காதது நல்லதாக போச்சு. சரி ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு மறந்துட்டேன். அட போங்கடாடே. அப்படி உள்ள அம்மா ஜஸ்ட் மிஸ்டாடே. என்னடா இது இப்படிலாம் நடக்குது இந்த கேமில்? தெரிஞ்சு நான் வந்திருக்கே மாட்டேனே. நல்ல வேலை அந்த கிளவியை போட்டுட்டோம். இப்போ நம்ம பாட்டுக்கு உள்ளே ஓடிடலாம். ஹேமர் இருக்கும். ஹேமர் இருந்தால் நமக்கு வந்து பாதி வேலை முடிஞ்ச மாதிரி. இன்னும் நமக்கு என்ன வேணும்னா பேட்லாக் கீ வேணும். பேட்லாக் கீக்கு மறுபடியும் கீழே போகணும். ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டேன். அங்கே இருந்தாலும் இருக்கும். இல்லாட்டி இந்த காகு வீலெல்லாம் யூஸ் பண்ணி ப்ளே ஹவுஸ் கீயை கண்டுபிடிச்சி. ஓகே கைஸ் நான் சொன்னேன்ல. ஓகே நல்லா மணி அடிச்சு விட்டு வந்தாச்சு. கிளவி வரும் இங்கே. அப்படியே அந்த கேப்பில் கீழே போயிட்டு கடை அதாவது இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவோம் வேலையை. சரிங்க நம்ம அந்த பக்கம் போகலாம். கிளவி அப்போ அந்த பக்கம் அங்கே என்னடா இந்த சத்தம் வருது அப்படின்னு ஏதோ பெரிய அறிவாளி கிளவி மாதிரி வரும். மீட்டு தான் மோஸ்ட்டாக இருக்கும். பார்த்தோம்னா இல்லை பேக் சீட் இருக்குது. ஆனால் அது ரிமோட் வச்சுருக்கு. அதனால் ரிமோட் இப்படிக்கு நமக்கு தேவையில்லை. இப்போ கிளவி இப்படி தானே வரும் சத்தத்தை கேட்டு. அதனால நம்ம இப்படி போயிடலாம். இதை உடச்சி விட்டுறலாம். ஓகே உடச்சி விட்டாச்சு. இப்போ கிளவியை சுட்டு தள்ளணும். கிளவிங்க வா கிளவி, அறிவாளி கிளவி எங்கே? அது இப்படி தானே போயிருக்கும். வந்துருச்சு பையாப்பா. இதே பிளேஸில் 3வது வாட்டியாக சொல்கிறேன். ஐயோ ஷூட்டு. ஐயோ புல்லட் இல்லை. ஐயோ பல்பு வாங்கிட்டேன்டா. டேய் என்னடா அது? நான் தான் உங்கள்கிட்ட பல்பு வாங்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன். கடைசியில் பார்த்தா நல்ல வேலை. டேய் இங்கே இருக்கே. அட பாவி செவுத்த முட்டிட்டு வா. சேஃப் கீழே வந்து என்னன்னாலும் கிடைக்கலாம். ஸோ இது தூக்கி அவ்வளோதான். உங்களுக்கு கரெக்டாக உள்ளே போயிடுச்சு. ஸோ இன்னொரு காகுவேல் இருக்கு. ஆனால் ப்ளே ஹவுஸ் கீ மட்டும் இல்லை. இனிமேல் நம்ம ஹேமருக்கும் நமக்கும் வேலையே கிடையாது. நம்ம ஐயோ இது வேறையா மூடு. இது நமக்கு தெரியும்டா. அதெல்லாம் பழைய ட்ரிக்கு. ஆனால் இந்த கிளவிக்கு எப்படி இவ்வளோ பெரிய ஐயோ செயின் கட்டர் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் கைஸ். என்னடா அது மண்டை மேலே கொண்டே மறந்துட்டேன். ஓகே கைஸ் செயின் கட்டர் இங்கே இருக்குது. நம்ம டக்குன்னு அப்படி ஓடிடலாம்.
ஏன்னா அந்த கிளவி எப்போனாலும் வரலாம். ஸோ அதனால் மேலே டக்குன்னு இப்படி போயிடலாம். போயிட்டு சேஃப்டிக்கு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் நமக்கு வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடும். மேலே வர தேவையில்ல. அப்படியே மேலே வரனால அந்த ஸ்பைடருக்கு சோறு போட தான் வரணும். நமக்கு இன்னும் சோறுலாம் கிடைக்கல, அதனால் வர வேண்டாம். இப்படி ட்ராப் பண்ணிடணும். ஓகே, இப்போ இந்த நேரத்தில் நம்ம கீழே விழுந்துடக்கூடாது. கீழே விழுந்தோம்னா அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்தாச்சு, கீழேயும் ஓடிடலாம். ஓகே, கீழே வந்தாச்சு காய்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கிளவி வந்து இப்போ வந்து பாஸ் ஆகாது, ஏன்னா ஏற்கனவே ஒரு தடவை வந்துட்டோம்ல. ஆனால் இப்போ எங்கேனாலும் நிற்கும். ஃபஸ்ட் இங்கே தான் பார்க்கணும். என்னடா இது இப்படி கொடுத்து விட்டு போத அம்முடி. இங்கே பாருங்க, இங்கே தான் நிற்கி மியூசிக் நின்னோடனே போகலாம். ஓகே, அது அப்படி தான் போகுது. திடீர்னு யூட்டர்ன் போட கூட வாய்ப்பு இருக்குது. கிகாஸ் அது அந்த பக்கம் போயிடுச்சு, ஆனால் நான் எந்த பக்கம் போகணும்னு எனக்கே தெரியாது. ஓகே, நம்ம இப்படி தான் கரெக்டாக வந்துட்டோம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரில. ஓகே, நம்ம இப்படி தான் வரணும். ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்தாச்சு. பேட்லாக்கி மட்டும் தாங்கடா, எஸ்கேப் ஆகிட்டு போகிறேன். பேட்லாக்கி 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 போடு கைஸ். நமக்கு பேட்லாக்கியே கிடச்சிருச்சு கைஸ். இப்போ அந்த கிளவி மாதிரி இது சத்தம் போட்டுலாம் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. இப்போ ஓடுறது தான் ஒரே வேலை. ஓகே கைஸ், இவ்வளோ நேரம் அவுட் ஆகாமல் ஒரு ரெக்கார்டை பிரேக் பார்த்துட்டா. இப்படி வந்துருச்சுன்னா இது வரல, அப்படி ஓடிடுவோம். நாங்களாம் யாரு இன்னும் ஒரு தடவை கூட அவுட் ஆகலைல்ல. பாருங்க கைஸ், நான் ஒரு ரெக்கார்டை பிரேக் பண்ணுறேன். ஒரு ரெக்கார்டில் இல்லை, நான் வந்ததே லேட்டு இந்த கேமுக்கு. இதில் ரெக்கார்டை வேறு பிரேக் பண்ணுறேன்னு பெருமையாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, இதில் வந்து நம்ம எஸ்கேப் இப்போ ஆயிடலாம்னு நினைக்கேன். இந்த கிளவி வேறு மாஸ்டர் கீ வேணுமோ? ஆமாங்க, அட பாவி, மாஸ்டர் கீயே மறந்து போயிட்டேனே. இப்போ மாஸ்டர் கீ வேற நான் பாவிங்களா, இப்போதான் பெருமையா பேசிக்கிட்டேன். நான் நேற்று கூட உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன், பஸ் சிமுலேட்டர் கேம் பிளேல நான் வந்து எப்போல்லாம் என்னை பெருமையாக பேசுகிறேன்னா அப்போ தான் வந்து ஏதாவது நடக்கும். இப்போ பாருங்கள், பெருமையாக பேசிட்டு வந்து போட்டு தள்ளிடுச்சு இந்த சொட்டை கிளவி. இப்போ பாரு, ரிவெஞ்ச் எடுக்கிறேன். எவ்வளோ பெரிய ரிவெஞ்ச் எடுக்கிறேன் மட்டும் பாரு. எஸ்கேப் ஆகி வீட்டை விட்டு போகிற பாரு. என்னையே கோவப்படுத்திடுச்சு. எங்கே இருக்குன்னு பார்ப்போம். பாத்ரூம்குள்ளே மட்டும் இருக்காது. அந்த 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 வாடி கிளவி, சொட்டை கிளவி என்னை பார்த்துருச்சு. இருந்தாலும் இதுக்கு வந்து சரியான கண்ணே தெரியாது. அங்கே பார்த்தீங்க செவுட்டை வந்து முட்டிட்டு இருந்துச்சு. அப்போல பார்த்தீங்களான்னு தெரில, பார்த்துருப்பீங்க. இப்போ சுட்டு தள்ளிட்டு சேஃப் கீலேருந்து இது மாஸ்டர் கீ எடுத்துட்டு தப்பிச்சு போனா இல்லையான்னு பார் 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 பார். வா வா, வயிற்றுல நெஞ்சிலே சுட்டேன் கைஸ். இப்போ புல்லட் வேறு இல்லையே. சரி, புல்லட் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சேஃப் கீழே வந்து இது இல்லைனா, மாஸ்டர் கீ இல்லைன்னா இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. சரி இருங்க, கார் கீயா? சரி, இப்போ கார் கீழே வந்து வாட்டர் மெலன் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகே, பார்க்கலாம். இப்போ பார்த்தோம்னா வாட்டர் மெலன் கீழே மாஸ்டர் கீ கிடச்சிருச்சு. ஒரு வழியாக நம்ம இன்னைக்கு கிரானி கேம் பிளேல எஸ்கேப் ஆக போகிறோம். ஸோ சொட்டை கிளவி டாட்டா, நீ எங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக மறுஜன்மம் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஆனால் நான் போயிட்டு வர கிளவி இங்கே. ஸோ அதுக்கு மட்டும் வந்து முடியாதவங்க, வாந்தி எடுத்துறவங்க வந்து கண்ணை மூடிக்கோங்க. இல்லாட்டி அப்படி தான், வேறு வழி இல்லை. இப்போ வரும் பாருங்க, த எண்ட். அவ்வளோதான். இப்போ கிளவி முடிஞ்சு அந்த அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்ச ட்விஸ்ட் தாண்டா அதெல்லாம். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக நான் வந்து எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டேன். அதுவும் டோர் எஸ்கேப் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீட்டில் வந்து சொட்டைக்கிளி வீட்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஒரு தடவையாச்சும் அவுட் ஆகாமல் ப்ளே பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் பாருங்கள், ஒரு தடவை நான் வந்து அவுட் ஆகிட்டேன். ஸோ அது மட்டும் அதுவும் லாஸ்ட் நேரத்தில் தான் கைஸ். ஓகே, இந்த கேம் பிளே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் உங்களுக்கு வந்து என்ன கேம் பிளே போடணும், இல்லை டோர் எஸ்கேப், கார் எஸ்கேப், இல்லை சீவர் எஸ்கேப், இல்லாட்டி கிரானி 2, கிரானி 3 ஏதாவது போடணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். பாய் பாய்.